ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் F42 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாமே 5G மொபைலாகவே இருக்குது. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸை மட்டும் சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற மொபைலை பற்றி ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியேஷன் கலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் வந்து வாட்டர் ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் கொடுக்கல. அதேமாதிரி 5Gயில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பேக்கில் பார்த்திங்கன்னா மொபைலில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இது பட்ஜெட் மொபைல், ரொம்ப லோ ப்ரைஸ் மொபைல் தான் இது. அதே மாதிரி மொபைலில் வந்து ஃபுல் ஆன் லெஜண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேலக்ஸி F42 5G அப்படின்ற ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா, ஃபுல் ஹெச்டி 90 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் கிடையாது, 90 ஹெர்ட்ஸ் மட்டும்தான். கேலக்ஸி 5G 12 பேண்ட் அப்படின்ற ஒரு இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. 64 மெகா பிக்சல் வந்து ரியல் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா அவங்க இப்போ மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட் கேமரா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மொபைலில் வந்து 64 MP மெகா பிக்சல் 5GB ஓடிட்டுருக்கு. 90 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 16.72 ஃபுல் ஹெச்டி இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி அண்ட் ப்ளஸ் MTK ப்ராசஸர், ரொம்ப பழைய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு வேணும்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். இப்போ மெமரி கார்டு தேவை கிடையாது. என்ன இருந்தாலும் ஒரு 64 to 120GB எக்ஸ்பேண்டபிளுக்கு உங்களுக்கு டேட்டா இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அது தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக சொல்லணும், இந்த மொபைலில் வந்து 5000 mAh பேட்ரி ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 64 MP மெகா பிக்சல் கேமரா, பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெகா பிக்சல் இருக்குது. ஃபோட்டோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி மொபைலில் வந்து மெயின் கேமரா 65 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க 5 MP. அண்டு வந்து புக் அண்ட் கேம் அப்படின்னு ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு யூஸ் கிடையாது, ஆனால் சும்மா சீனுக்கு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த 2 கேமரா விட்டுருங்க. ஆனால் மெயின் கேமரா 2 கேமரா இருக்குது, அல்ட்ரா வைடும் அண்ட் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் கொடுத்துருக்கிறது பார்த்தா நைட்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே தரமாகவே வரும். நைட் மோட் இருக்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது குவாலிட்டிஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும், உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே ஒரு 10K 12K பட்ஜெட்டில் முடியணும்னா இந்த மாதிரி மொபைல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் ஓரளவுக்கு 64 மெகா பிக்சல் கேமராவோடு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, உங்களோட விஷ் தான். ஆனால் வந்து நம்மளோட ரிவ்யூ பக்காவாக கொடுத்துருவேன். அதே மாதிரி மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா வித் நைட் மோட். நைட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அவ்வளோ பக்கா குவாலிட்டியாக வருது. நைட் மோடில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. மொபைலில் பக்கா குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து டே நைட்லேயும் எடுக்கலாம், நைட்டும் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து குவாலிட்டிஸ் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து டல் ஆகாது. இன்னொரு விஷயம், மொபைலில் வந்து அல்ட்ரா வைடு வந்து 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 115 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் வந்து உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஒரு லாங்காக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக எல்லாருமே எடுக்கணும், ஒரு அல்ட்ரா வைடில் எடுக்கணும்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அல்ட்ரா வைடு இதில் கொடுத்துருக்காங்க, நைட் போர்டோடு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அல்ட்ரா வைடுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா வந்து அல்ட்ரா வைடில் கொஞ்சம் லாங்காக எடுக்கும் போது வைடு லுக்கில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அல்ட்ரா வைடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபோட்டோ லுக் செம்மையாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய குரூப் சார்ந்தால் இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 மெகா பிக்சல் கேம் வித் லைவ் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. லைவ் ஃபோக்கஸ் மீன்ஸ் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து எல்லா ஆப்லேயும் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இதில் பாருங்கள், எல்லா ஃபோட்டோ சாம்பிள்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க முடியும். பெருசாக ஒன்றும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட்ஜெட் மொபைல் வாங்கணுன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து ட்ராவல் vlog பண்ணுறீங்க, அதில் வந்து உங்கள் வீடியோ கேம் எடுக்கிறீங்கன்னா மெயின் கேமராவில் 65 மெகா பிக்சலில் எடுக்கும் போது உங்களுக்கு ஃபிலிமிங்காக இருக்கும். சப்போஸ் யூடியூப் ரன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிமிங்காக வேணும் ப்ரோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 5000 மெகா பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கேமிங் யூசர்ஸாக இருக்கீங்கன்னா இது கேமிங் மொபைல் கிடையாது. கேமிங் யூஸராக இருக்கீங்கன்னா 1 டே உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி தாங்கும். கேமிங் இல்லாதவங்களுக்கு 1.5 days தாங்குது. உங்களோட யூஸ் பொறுத்து தான், உங்களோட யூஸ் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கேமிங் கெப்பாசிட்டிஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யூஸ் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸர் 700 ரன் ஆகிட்டுருக்கு. 2 ஸ்பெசிஃபிகேஷன் 6GB 8GB ரெண்டுமே வந்து 128GB கொடுக்குறாங்க. 2 வேரியேஷன்ஸ் இருக்குது, 2 வேணால் வாங்கிக்கலாம். எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு கொடுக்குறாங்க. மெமரி கார்டு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம்.
அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் மொபைல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா சைட் அன்லாக், அதே மாதிரி 2 ரேடியேஷன் கலர்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க.